ஜெம்டினியர்களே வணக்கம். இன்று தேவனுடைய வார்த்தைகள். ஒரு ஒரு தெருவில் வீடு இருந்துச்சு. அதில் 2 குடும்பம். ஒரு குடும்பம் ரைட் சைடு, ஒரு குடும்பம் லெஃப்ட் சைடு. இதில் என்ன ஆச்சுன்னா, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப அந்யோன்யமாக பழகுவாங்க. அந்த குடும்ப நண்பர்கள் 2 குடும்பத்தில் நல்லா பழகுவாங்க. வீட்டில் எந்த பிரச்சனைனாலும் இவங்களும் ஓடி போவாங்க, அவங்களும் ஓடி போவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு நண்பர்களாகவும் 2 பேர் இருந்தாங்க. 2ம் கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். இருக்கும்போது அவங்க 2 பேருமே சொந்த வீட்டில் தான் இருக்காங்க. பாதை ஒன்று. ஒரு இதில் அவங்க அதே பாதையில் தான் 2 பேரும் வரணும் போகணும் இப்படி இருந்துக்கிட்டு. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரருக்கு ஒய்ஃப் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாக்கிட்ட, இந்த பாதை பூரா எங்களுக்கு ஆகும், நாங்கள் இறக்கப்பட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு பாதையே ஒரு சின்ன துண்டு தான் இடம் உண்டு, நீங்கள் அப்படித்தான் வரணும், நாங்கள் சுவரை எழுப்பிட்டா நீங்கள் அப்படி தான் வரணும், ஏதோ என் வீட்டுக்காரர் விட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்லிச்சு, சரி பரவாயில்லை, நீங்கள் இவ்வளோலாம் விட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு தேங்க்ஸுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தபோது அந்த அந்த அம்மா என்ன சொல்லிச்சு வீட்டுக்கார்ட்ட, ஏங்க நீங்கள் எப்படியாவது ஒரு சுவரை கட்டுங்க. அந்த அம்மா தேங்க்ஸ் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகுது நம்ம கொடுத்ததுக்கு. அதனால் நீங்கள் சுவரை கட்டணும்னு சொல்லிச்சு. உடனே நீ அவசரப்படாத, இல்லை சுவரை கட்டி தான் தீரணும், அந்த சின்ன இடத்தோட அவங்க போட்டணும்னு சொல்லிச்சு. உடனே அவர் பொறுமையாக இறைன்னு சொன்னார், கேட்கலை. உடனே அடுத்த நாளைக்கு பக்கத்து வீட்டில் போய் அவன் அந்த வீட்டுக்கார்ட்ட சொல்லி, எப்பா நாங்கள் சுவர் எடுக்க போகிறோம், நீ தப்பாக நினைக்காத, நீ சுவரை நாங்கள் வைக்க போகிறோம், நீ தப்பாக நினைக்காதேன்னு. அது முடியாது, நீங்கள் வைக்காதீங்க. இல்லைப்பா, அது நம்ம காலத்துக்கு பிறகும் சண்டை வரும், அதனால் சுவரை வச்சுருவோம் அப்படின்னு இவர் சொல்ல வாய் முத்தம் தகராறு ஏற்பட்டு, இப்படி தகராறு வந்தோடனே அவங்க அதிகமாக பேசுறது கிடையாது. அவரும் செவுறு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார், குண்டெல்லாம் தோண்டதுக்கு ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர், இல்லை நான் வைக்க விட மாட்டேன் சொல்லி, நீங்கள் ஆள் குண்டு தோண்ட ஆள் கொண்டு வரக்கூடாதுன்னு. உடனே இவர் இது பேசினா சரி வராதுன்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிட்டார், ஒரு வக்கீலை பிடிச்சி கோர்ட்டுக்கு போயிட்டார். இவரும் கொஞ்சம் வாக்கெல்லாம் வாய் விட்டுட்டார், சமாதானமாக போவாகல. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, சரி கோர்ட்டுக்கு போயிடுவோன்னு அவர் போயிடணுன்னா இவரும் நானும் ஒரு வக்கீலை பார்க்குறேன்னு சொன்னார். அப்புறம் இப்படி கேஸ் 2 பேருக்கும் போய்கிட்டு இருக்கு, இன்னும் சுவரை வைக்கலை. உடனே பாஸ்டருக்கு இந்த நியூஸ் போச்சு. அவர் சொன்னார், என்ன ஐயா, என்னத்தை நீங்கள் வேதங்களை படித்தீங்க 2 பேரும், நீனும் விட்டு கொடுக்க மாட்டுக்க, அவனும் விட்டு கொடுக்க, என்ன வேதங்களை படித்தீங்க 2 பேரும்? மத்தேயு 5:25-26 என்ன சொல்லுது? அதனால் அந்த இடம் யாருக்கு இடம் இல்லையோ அவன் பாதிக்கப்படுவான்ல. அவர்கிட்ட போய் பாஸ்டர் சொன்னார், நீ உடனே போய் எப்படியாவது ஒப்புரவு ஆகுது, அவங்க கூட எதிராளி கூட எப்போவுமே கொஞ்சம் அவங்க கூட ஏதாவது ஒரு பாலிஷாக பேசி அவன் காலில் விழுந்து, நீ காலில் விளையாட்டாலும் பரவாயில்ல, எப்படி சிநேகிதனை ஆக்கி அவனை சந்தோஷப்படுத்து, இல்லாட்டா நீ நிறைய செலவழிக்க வரும். மத்தேயு 5:25-26 பிரகாரம் ஆண்டவர் என்ன சொல்லுவார் சொல்லு, நியாயாதிபதிகிட்ட போகக்கூடாது, சிறை தண்டனை வேண்டாம், பனிஷ்மெண்ட் எதுவும் வேண்டாம்,
பைசாவும் செலவழிக்க வேண்டாம், 26ல் சொல்லுவார். அது பிரகாரம் நீ இருக்கணும்னா அவங்க கூட எப்படியோ ஒப்புரவலாக சொன்னார். உடனே எப்பா இவன் போய் நீ பேசுறது எப்படியோ ஆகிப்போச்சு, நீனும் பேசுகிற நானும் பேசிட்டேன், ஒன்றும் வராது சொல்லிக்கிட்டு அவங்க கூட கெட்டி பிடிச்சார். அவனுக்கும் மனசு ஒரு மாதிரி ஆகிட்டு, சரிப்பா நான் சுவரை வைக்கலை, இவ்வளோ சொன்ன பிறகு பாஸ்டர் என்கிட்டையும் சொன்னார் மத்தேயு 25-26 பிரகாரம்னு, அது பிரகாரம் நீனும் நடந்துட்ட, நானும் அதுக்கு ஒத்துழைக்கத்தான் செய்யணும்னு சொன்னோடனே முடித்தார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கூடிய மட்டும் நம்ம ஒப்புரதாகணும், விரோதமாகவே வளர்க்கக்கூடாது. இதுதான் இந்த வார்த்தையினுடைய முக்கியம். மத்தேயு 5:26 ஒப்புரதாகல் நல்லது. இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.